நமக்கு கொடுத்த நபர். தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளில் இந்த பிசினஸை டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்த பிசினஸ் மூலமாக பல்லாயிரம் குடும்பங்களை வாழ வைத்துக் கொடுக்கக்கூடிய பல்லாயிரம் நபர்களை கோடீஸ்வரன் மாற்றிய தீர்வுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோட வெறியோட இன்னைக்கு 24 மணி நேரம் இன்னைக்கு இந்த பிசினஸுக்காக தன்னோட உழைப்பை கொடுத்துக்கக்கூடிய டாப் அண்ட் கிரேட் லீடர், தமிழக உயர்ந்த உத்தமர் விருது பெற்ற நம்மோட அஜயராஜ் சார் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார், வெல்கம். நல்ல உற்சாகம் பாருங்க. ஒரு சிறப்பு மரியாதையாக வந்ததற்காக நம்முடைய டிவி தேர்தல் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் அஜயராஜ், மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். இந்த ரோட்டரி குடும்ப உறவுகள் அனைவருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். பல பகுதிகளிலிருந்து வருகை வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருந்து இங்கே வருகை தந்திருக்காங்க. மும்பையில இருந்து ஒருத்தர் வருகை வந்திருக்காரு. அப்புறம் கர்நாடகாவில் இருந்து வருகை வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் வரவேற்கிறோம். மேலும் நீலகிரி மலையிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடத்துல பரிணாம வளர்ச்சியில நான் உங்க குடும்பத்தில் இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குரோட்டரி அப்படின்றது என்னமே போயிடுச்சு. ரோட்டரி ஃபேமிலி கடந்த 23 மாத காலம் எப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம்? கடந்த 23 மாத கால பயணம். இதுக்கெல்லாம் வெற்றிக்கு காரணம் என்ன? குடும்ப பயணம். குடும்ப தோழியாக வாய்ப்பே இல்லை. 23 மாதம் அல்ல, 23 வருடங்களாலும் நம்முடைய குடும்ப பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுபோல வாய்ப்புல நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அத்தனை ரோட்டரி குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவார்டு செலிப்ரேஷன், நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது ரோட்டரியில கடந்து வந்திருக்கிறோம். இந்த அவார்டு ஃபங்க்ஷன்றது ஸ்பெசிஃபிக்கா ஒரு மீட்டிங் ஹாலில் அரேஞ்ச் பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மீட்டிங் ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? பண்ணல, ஒரு டைட்டான பொசிஷனில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் சுட்டாக்க என்ன சொல்லுவோம்? மனசை இலகுவாக வச்சுக்கோங்க, குழந்தை பருவமாக மாறிடுங்க. எதுக்காக? ஏன் இந்த டைட் பொசிஷன்? அதனால தான் இப்போ ஒரு விரிந்த ஒரு மண்டபத்தில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா? நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கீங்க. கம்பெனி ப்ரோக்ராம்னா ஒரு ஹாலுக்குள்ள அடைச்சி வச்சிருப்பாங்க. இங்கே அப்படியே இருக்கு, இல்லை மேலே சைடில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போல இருக்கிறதுக்காக தான் அந்த ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்த நமது நெல்லை கிங் மேக்கர் மிஸ்டர் வேலாயுதம் சார் அவருடைய அணிக்கு மனமாக நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நமது
ரோட்டரிங்கிற வாய்ப்பில் ஆல்ரெடி 23 மாதங்களை கடந்து 24வது மாதம் அப்படின்றது என்னுடைய முதல் நாள். இது என்னங்க, மே 12 நான் ஜாயின் பண்ண டேட்டு ஜூன் 11. கரெக்டாக 23 மாதங்கள் கடந்து 24வது மாதத்தின் முதல் நாள் இல்லையா? அது மட்டுமா ஸ்பெஷல்? இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. ஸ்டார் பேசிவின் ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் இல்லையா? ஸ்டார் பேசிவின் முதலாம் ஆண்டு கொண்டாட்ட விழா. ஆமா இல்லைங்களா? போன வருடம் 2023 மே 12 ஸ்டார் பேசிவின் லான்ச்சிங். இந்த வருடம் எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? இந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய விதி பார்த்தீங்களா? ஏன்னா அதிகமான ஸ்டார் பேசிங் வச்சவர்ஸ் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு விதி பாருங்க. இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படின்றது காலையில் வரைக்கும் தெரியல. காலைல ஒரு மெசேஜ் டிங்குன்னு வந்து விழுகுது. பார்த்தா அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். என்னோட சீனியர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. என்னோட சீனியர் வந்து மெசேஜ் போடுறாரு. என்னோட போட்டோ இமேஜ் நடக்கிறது ஓகே, வயிறில் வச்சுருக்கேன். அன்னையத்தில் வாழ்த்தலுக்கு எங்க உட்காந்துருக்கிறோம்? அன்னை கூட உட்காந்துருக்கிறோம். பாருங்க, ஒவ்வொன்றா அண்ணன் அமையுது நம்மளுக்கு இல்லையா? ஒவ்வொன்றா நம்மளுக்கு அமைஞ்சிட்டு இந்த குரோட்ரிங்கிற வாய்ப்பு யாருக்கெல்லாம் சாத்தியம்? இந்த குரோட்ரிங்கிற வாய்ப்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த குரோட்ரி வாய்ப்பை யாரும் பயணம் பண்ணுவாங்க? ஹைலைட் பண்றதா இருந்தா இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் வந்து அப்படி ப்ளைனா இருக்கு. கடந்த 23 மாதமா யாரும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைலைட் பண்றதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்காக வந்திருக்கிறோம்? ஒரு செலிப்ரேஷன் ஒரு சைடு இருந்தாலும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? பொருளாதார மேம்பாடு தேவை. பொருளாதாரம் மேம்பாடுன்றது 100% தேவை. ஆனால் பொருளாதார மேம்பாடுக்கு நம்மளுக்கான கமிட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கிறோம்? ரோட்ரிக்கில் நம்மளுக்கான கமிட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஓகே, அப்புறம் இந்த ஸ்டார் பேசிங் முதலாம் ஆண்டு கொண்டாட்ட விழாவில் எண்ணற்ற ஸ்டார் பேசிங் ஹேபிட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இந்த 2024 எட்டுக்குள்ள என்ன அச்சீவ் எவர் கிரீன் அச்சீவர்ஸ். எவர் கிரீன் அச்சீவர்ஸ்னா எத்தனை பேருக்கு தெரியுங்க? எவர் கிரீன் அச்சீவர்ஸ்னா என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எவர் கிரீன் அச்சீவர்ஸ் தெரியும், எனக்கு தெரியுங்க. எவர் கிரீன் அச்சீவர்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரியும். தெரியுன்றவங்க உங்களுக்கு பிளான் இல்லையா? எவர் கிரீன் அச்சீவ்மெண்ட் பிளான் யாருக்காவது தெரியுமா? எவர் கிரீன் அச்சீவ்மெண்ட் தெரியுதா? புரியுதா? கலை சார், எவர் கிரீன் அச்சீவ்மெண்ட் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா கரெக்டா ஒரு 20 பேர் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ப்ரொபோசல் போய் சேரலன்னா எவர் கிரீன் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது பிசினஸ் இல்லாம பிசினஸ்ல நான் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு தான் வந்திருக்கேன். முதல் முறையாக இந்த ஒரு ஹால் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஓகே, அந்த சரௌண்டிங்ல இருக்கிறாங்க. புதியதாக இன்னைக்கு தான் வருகை வந்திருக்கிறேன். ஓகே மேடம், அதுக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களா? பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஓகே சார், சூப்பர். உங்களுக்கு டிஷர்ட் கீழே இருக்கு சொல்லிட்டேன், வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த எவர் கிரீன் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வருகை தரக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். பொருளாதாரம் தான் வரணும். எதற்காக வந்திருக்கிறோம்? ஒரு பொருளாதார முன்னேற்றம் தேவை. ஆமா இல்லைங்களா? ஆனா இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு சாதாரணமா வந்துருமா? நம்மளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் தேவை இல்லையா? ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்ல. சாதாரணமா கிடைக்குமா பணம்? ஆனா எவர் கிரீன் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள நீங்க வருகிறது என்னோட ஒரு 6 மாதம் டிராவல் பண்ணுவதற்கு நீங்க ரெடி அப்படின்னா இப்பவே நான் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறேன். அதற்கு நீங்க எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு உங்க கையை விட மாட்டேன். எங்க போனா பின்னாடி வருவேன். ரெடியா?
யாரும் சத்தத்தில் பணம் வேணுமா இல்லைங்களா? அதாவது என்ன கேட்கிறோம், ஒரு 10 lakhs சம்பாதிக்கணும். எவ்வளோ? 10 lakhs அதிகமாக ஏன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சு நம்மளை 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்களே. இந்த வருஷம் சம்பாதிச்சிருக்கோம். இந்த வருஷத்துக்கு 2024 டைம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2024ல் 10 லட்ச ரூபாய். ஓகேங்களா? சூப்பர். ஹேண்ட்ரைஸ் பண்ணவங்களுக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணாதவங்களும் உங்களை ஆரம்பிக்கணும். சூப்பர் சூப்பர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிசினஸ் அப்படின்றது காலத்திற்கு கிடையாது. நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது சடன்லி இல்லாமல் கூட வந்து ஒரு ஆள் இருக்காங்க. இதை விட சூப்பராக ஒன்று இருக்குங்க. ரோட்ரிக்கில் போனீங்கன்னா இந்த வருஷத்துல 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். ஆனால் என் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கே 10 லட்சம் சம்பாதிச்சலாம். எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? சொல்லியிருக்காங்க இல்லையா? ரோட்ரிக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு வருஷத்துல தான் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். ஆனா ஏன் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கே சம்பாதிக்கிறாங்க. பல பேர் உங்களோட குறுக்க வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த நோட்டீஸ் எனக்கு வந்துச்சு, அதனால தான் சொல்றேன். எனக்கு வந்து தமிழ் வந்துங்களா? கண்டிப்பா. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை சீரழித்து பல பேர் எப்படி உள்ள வந்துட்டு இருப்பாங்க. அதனால அதை எல்லாத்தையும் காலில் இருந்து வாங்காம இங்கே ஓர வச்சுட்டீங்கன்னு வச்சுருக்கீங்கன்னா, அன்னைக்கு என்னட்ட பதில் சொன்ன நபர் நான் அன்னைக்கு 10,000 ரூபா சம்பாதிச்சுட்டு பெர் டேக்கு 10,000. ஒரு நாள் வருமானம் 10,000 சம்பாதிச்சு இன்னைக்கு இல்லை, ஒரு வருஷம் முன்பு அவருடைய வருமானம் 1 லட்ச ரூபா பெர் டே. என்னை இன்வைட் பண்ணார்ல ஒரு பிஸ்னஸ்க்காக, என்னுடைய ஒரு வருமானத்திற்காக ஒருத்தர் இன்வைட் பண்றார். அஜயராஜ், நீங்க அங்க கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய வருமானம் வெறும் 10,000 ரூபா தான். அதே எஃபோர்ட்டை இங்கே போடுங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபா பெர் டே தர்றேன் அப்படின்ட்டு. எவ்வளோ நாளைக்கு வரும்? வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் எத்தனை 10வது கான்செப்ட் போய் சுத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய வருமானம் 0. ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த குரோட்டியில் இந்த 2024 முழுவதும் என்னோட டிராவல் பண்ணுவதற்கு ரெடி அப்படின்னா தொடர்ந்து அப்படி எவருக்கு அந்த குரூப்பில் இணைவதற்கான வேலையை சீக்கிரமாக செய்தீங்க அப்படின்னா 2024 மட்டும் தான் இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்கேன். 2025ல் இந்த வருஷம் 10 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சீங்க அப்படின்னா தான் அடுத்த கேரண்டி கொடுக்க முடியும். நான் 1 ரூபா 6 மாதமே உங்களோட இருக்க முடியும். அப்படி எப்படி அடுத்த வருஷம் உங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2024 ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏற்காடுல பயணம் பண்ணியிருந்தோம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எத்தனை பேர் வந்து டைப் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாதம் 2022 ஆகஸ்ட் 2022 48 பேர் சேலம் ஏற்காடுல நாம் அப்பதான் முதல் முறையாக சந்திக்கிறோம். பிசினஸ் எடுத்து 3 மாதம் ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் முதல் முறையாக சம்பாதிக்கிறோம். பழனிசாமி சார், சண்முகம் சார், ஜார்ஜ் சார் அண்டு ஓகே மணிகண்டன் சார் அண்டு கோபிநாத் சார், நம்ம நாகராஜ் சார், முருகேசன் சார், உடுமலை நாராயணசாமி சார், சண்முக சுந்தரம் சார். இவங்களுடைய வருமானம் எல்லாருக்குமே தெரியும். கீழே போனவங்க நீங்களே கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அஜயராஜ் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ உங்களுடைய வேலட்டுடைய சைட்லேயே ஓப்பன் பண்ணி காணும். லைஃப் குரூப் இங்கே இருக்கிறாங்க. அன்னைக்கு 48 நபர்கள் வந்திருந்தாங்க. 48 பேர் ஒன்று போல இருப்பாங்களா? சில கலைஞருக்கு போயிட்டு தானே இருக்கும். ஆனால் இன்னைக்கு இவங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் 15 லட்சத்துக்கு மேலே. நான் சொல்றது மினிமம். மினிமம் 15 லட்சத்துக்கு மேலே. சொன்னதை நிறைவேற்றி காட்டிருக்கோம் இல்லையா? இதுக்கு மேலே எவிடன்ஸ் வேணுமா? நீங்கள் எனக்கு காமிங்க, நான் அப்புறம் வரவேன். எவிடன்ஸ் தெரியுங்களா? இவ்வளோதான். எனக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என் அண்ணன் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு கடை அப்படின்றத திறந்து வச்சாச்சு. ஒரு கடையை திறந்து வச்சு என்ன கடை வேணா இருக்கலாம். ஒரு டீ கடையாக இருக்கலாம்,
இல்லை இனி ஒரு பிஸ்னஸ் திறந்து தான் வச்சிருக்கிறோம். ரோட்டரிங்கிற வாய்ப்புக்குள்ள உள்ள வந்தாச்சு. என்னைக்கு நம்ம வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு வருமானம்ன்றது கொடுக்கும். என்னங்க இருக்குதுன்னா வியாபாரம். நம்ம ஜாஸ்தியாக இருக்கிறது எக்ஸலண்டாக இருக்கக்கூடிய A to Z எல்லாத்தையும் தெளிவாக புரிய வச்சாரு. ஆனால் ஒரே நாளில் புரியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைங்க. எனக்கு இது 1 மாதம் ஆச்சு புரியுறதுக்கு. அப்புறம் உங்களுக்கும் குறைஞ்சது 1 to 3 மாதம் ஆகும். ஒரே நாளில் புரியுமானா புரியாது. அப்புறம் தொடர்ந்து பேசி பழகிறது தான் காலையில் ஜூம் மீட்டிங் வச்சுருக்காங்க. பேசி பழகலாம் வாங்க. காலையில் செல்ஃப் டாக்ல பேசி பழகலாம் வாங்க. பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களாக இருந்துக்கோங்க இல்லையா? செல்ஃப் டாக்கு காலில் பார்த்துருக்கீங்களா? வந்துருக்காங்க. சரி, சூப்பர். ஏன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில் வந்துட்டு போயிட்டாரு. இவரை நாளைக்கு எங்கே போய் சந்திக்கிறது? புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு திருநெல்வேலியில் வந்துட்டார், நாளைக்கு மதுரைக்கு போயிட்டாரு. இவரை எங்கே போய் பார்க்கறது? என்னம்மா? ஆனால் இப்போ வீட்டில் எல்லா கையிலும் என்னங்க இருக்கு? ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. ஆமாங்க, மீராக்கா டெய்லி மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க வாட்ஸ்அப்பில். எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. ஆமாங்க இல்லைங்களா? இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் நம்மளுடைய கனெக்டிவிட்டி வரும். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு முழுவதும் ஆன்லைனில் நம்ம சந்திக்கலாம். அப்படி சந்திச்சு தான் நம்மளுடைய பிஸ்னஸை வளர்க்க முடியும். சரிங்களா? ஒரு நாளோட போகும்போது அல்ல, காலத்திற்கும் நம்மளோட பயணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கான ஒரு கேரண்டி அப்படின்றத. அப்புறம் இப்போ இந்த கேரண்டி ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்றால் வருகின்ற சாப்டர் காமிச்சார் இல்லையா? ஜூன் 3, 2022 இந்த Growtree.io தளம் வெளியே வந்துச்சு. எப்போ வெளியே வந்துச்சு? 2022 ஜூன் 3ஆம் தேதி. ஜூன் 3 எத்தனை நாள் இருக்குது? ஜூன் 3ஆம் தேதி எத்தனை நாள் இருக்குது? 20 days, 20 நாள் இருக்குது. 20 நாள்ல நீங்க தெளிவா உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா? போலாமா, இல்லை இங்கேயே ஒரு பாயாக்கம் பறிச்சு படுக்கலாமா, இல்லை அது பிளான் பண்ணியிருக்கிறோம். ஜூன் 3 நம்மளுக்கான ஒரு சுற்றுப்பயணம். ஜூன் 3 ஒரு சுற்றுப்பயணம். அது மக்கள் வர்றவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, வர்றவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம போகலைன்னு அங்கே இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், 20 நாள் டைம் எடுத்துக்கோங்க. 20 நாட்களில் உங்களுக்கான இலக்கை நிர்ணயம் பண்ணி ஜூன் 3ஆம் தேதி நமது சிஸ்டம் லான்ச்சிங்கின் 2nd year anniversary சைட். அதாவது அபிஷியல் லான்ச்ன்றது செப்டம்பர் தான். ஆனால் நமது Growtree தளம் 3. ஆனால் 20 நாளில் எத்தனை எவர்கிரீன் அச்சீவர்ஸ் வருகை தருவதற்கு தயாராக. எவர்கிரீன் தெரியல அப்படின்னு அந்த இங்கே யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க மூலியமா கான்டாக்ட். சரிங்களா? அதான் இங்கே என்னென்னலாம் இருக்குது? கேமிங்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட், சுற்றுலா. கடந்த 22 மாதங்களில் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்கிறோம்? ஆலப்புழா போட் ஹவுஸ், கப்பல் பயணம் இல்லைங்களா? கேரளா ஆலப்புழா. குகேந்திரா அதாவது அண்டர் கிரவுண்டில் ஒரு ஹோட்டல் எங்க பூமிக்கு உள்ள பார்த்துருக்கீங்களா? பார்க்கறது ஒரு முறை தானே. என்னைக்கு இதெல்லாம் பார்க்க போகிறோம்? கப்பலில் பயணம் பண்ணுறோம், விமானத்தில் பார்த்தோமா, அண்டர் கிரவுண்டில் ஓட்டலாம். என்னைக்கு இதெல்லாம் பார்க்கறது? அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் Growtree கிடைச்சிட்டுல. இதுக்கால இது விடணுமா? பணம் சம்பாதிக்கிறது பிளான் டெய்லி போயிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? Growtree தான் கிடைக்கும். இதற்கு தேவை எஜுகேஷனை கற்றுக்கொள்வதற்கு தயாராக மருந்தில்லா மருத்துவம் ஈவினிங் 8 o'clock. அதுக்கப்புறமாக வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராகவும், மேலும் இந்த என்டர்டைன்மெண்டான வாழ்க்கைக்குள்ள போவதற்கு அந்த எவர்கிரீன் அச்சீவ்மெண்ட்டை முடிங்க. வர இருக்கக்கூடிய 3ஆம் தேதி எத்தனை பேர் என் கூட டூர் வருவதற்கு ரெடியாக இருக்கீங்க? டூரிஸ்ட் டூர், சவுத் இந்தியா சுற்றுப்பயணம். சவுத் இந்தியா சுற்றுப்பயணம். தாஜ்மஹால் போயிட்டு எத்தனை பேர் பார்த்தீங்க? தாஜ்மஹால், டெல்லி, இந்தியா கேட்டு. அம்மா டெல்லி போயிட்டு வந்தோம். எங்கள் ஊரில் வந்துட்டு நான் தான் முதல் நபர்.
தாஜ்மஹால் போயிட்டு வந்தவர் யாருங்க? நான் தான். தாஜ்மஹால் போயிட்டு வந்தவர் நான் தான். யாரு? எங்கிட்ட ஊருக்கு என் ஊரு கோவில்பேட்டை. கோவில்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் மடலையூர். சரி, அந்த ஊர் தான் என்னோட ஊர். அந்த ஊர்லேயே 3000 வீடு இருக்குது. 3000 வீடுக்கு மத்தியில் முதல் முறையாக உலக அதிசயத்தில் ஒன்றான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹாலையே நம்ம பார்க்கலைன்னா இந்தியாவில் இருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? அதனாலதான் சொல்றேன், வாழ்வது ஒரு முறை, அதை நம்முடைய என்ஜாய் பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் வரக்கூடிய ஜூன் 3ஆம் தேதி இதோட சுற்றுப்பயணத்துக்கு ஒரு 5 பைசா செலவு இல்லாமல் செலவு பண்ணிட்டாங்க. இந்த தாஜ்மஹால் வந்துட்டாங்க. அக்கா ஃபேமிலியோட வர வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்னால அக்கா வர வேண்டியது. திருநெல்வேலியில் நிறைய லீடர்ஸ் வந்துருக்காங்க. அதனால 3ஆம் தேதி எவர்கிரீன் அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கொண்டு ஒன்று மூணாராக இருக்கலாம், இல்லை கர்நாடகாவாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாடாக இருக்கலாம், எனி ஒன் பிளேஸ் வருகிறது ரெடி அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் அப் பண்ணிட்டேன். எவ்வளோ? இந்த வருடத்துக்குள்ள 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு சைன் அப் பண்ணிட்டேன். பார்ட்னர்ஷிப் இல்லையா? பார்ட்னருக்கு என்ன வேணும்? அக்ரிமெண்ட் வேணும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு சைன் அப் பண்ணி கொடுங்க. அடுத்த இந்த வருஷத்துக்குள்ள எந்த ஒரு கான்செப்டை போயிட்டு இருந்தாலும் திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். போடுங்களா? போடுங்களா பண்ண மாட்டீங்களா? அடுத்த ஒரு இந்த வாழ்க்கை நிமிஷம் கேட்கலங்க. ஒரு 6 மாதம் ஒழுங்காக ஒரு தொழிலில் இருக்கீங்களேன்னு அப்புறம் எப்படி சாதனை பண்ண முடியும்? ஒரு 6 மாதம் முடிச்ச ஒரு தொழிலில் இருக்கீங்களேன்னா அப்புறம் எப்படி சாதனை பண்ண முடியுன்ற? நான் ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்கள் கையில் போடுற மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல கையில் போடணும். அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு நான் எந்த ஒரு ப்ராஜெக்டும் காதால கேட்கவும் மாட்டேன், வாயால பேச மாட்டேன். அக்ரிமெண்ட் எனக்கு கையில் தரணும். ரெடி அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்ணுவேன். ஓகே, பண்ணலாமா? சேலஞ்சா? ஏன்னா லீடர்ஸோட பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். இன்னும் இது போல நிறைய விஷயங்கள் நம்ம லீடர்ஸோட பேச இருக்கிறாங்க. நமது இது முக்கியமாக அது ஒரு அவார்டு செலிப்ரேஷன் தான். ஒரு 5 மினிட்ஸ் என்ன பேச சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம்.